எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம பாண்டிச்சேரியே இன்னும் கலர்ஃபுல்லா இன்னும் க்ரௌடடா எப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு வைப் இங்க இருக்கு. ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் vlog. ஸோ பேசிக்காக இந்த vlog எதை பற்றினா, நாங்கள் எப்படி சென்னையிலேருந்து வியட்நாம் போனோம், எப்படி நாங்கள் வந்து வியட்நாமில் பிளான் பண்ணோம். ஸோ எங்களோட பிளான் எங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து பாசிட்டிவாக இருந்தது, பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுத்தது, நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்தது அப்படின்றது தான் வந்து இந்த ஹோல் சீரீஸ் இருக்கும் போது. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போது கோலாலம்பூரில் இருக்கோம். ஸோ நம்மளோட ஜேர்னி அப்படின்னா சென்னை டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு ஹனாய், தென் ரிட்டர்ன் அதே மாதிரி தான் ஹனாய், ஹனாயிலேருந்து கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு சென்னை. ஸோ வியட்நாம் பொறுத்தவரை இட் ஹாஸ் லாட் ஆஃப் பிளேசஸ் டு விசிட். பட் எங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு கஸ்டமைஸ் பண்ணி சில பிளான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளான் படி நாங்கள் மேஜராக கவர் பண்ண போகிறது வந்து நார்தன் பார்ட் ஆஃப் வியட்நாம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், நீங்கள் ஸோ இந்த சீரீஸ் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும்னா, நெக்ஸ்ட் நீங்கள் வியட்நாம் போகலான்னு நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படி பிளான் பண்ணால் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், இப்படி பிளான் பண்ணால் நம்ம ட்ரிப் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஓவரால் வியூ கொடுக்க போகிறது தான் வந்து ஹோல் சீரியஸ். ஸோ இந்த வீடியோ அண்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா do follow and do subscribe. இது பண்ண போகிறோம். One cappuccino, hot. அதனால எனக்கு சந்தேகம். எனக்கு என்னோட ஃபேவரட் சாக்லேட்ஸ்லாம் எதுன்னு நீ கரெக்டாக கெஸ் பண்ணணும், சரியா? அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தெரியலையே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதெல்லாம் எல்லாம் புதுசாக இருக்கு, நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? ஆமாம், இந்த சாக்லேட் நான் பார்த்தேன். நான் இது சாப்பிட்ருக்கேன், இந்த இது சாப்பிட்ருக்கேன். கிண்டர் ஜாயோட பிராண்ட் தான் இது நம்ம போன டைம் வாங்கிட்டோம். அது M&M's. இந்த இது கரெக்ட். எங்கே இருக்கு பாரு டூரியன். டூரியன் சாப்பிட்டா வாந்திலாம் வருவோம், அதில் போய் கேண்டி
பிஆர்டி பாஸ் அப்படின்ற ஒரு கார்டு பற்றி. ஸோ பேசிக்காக எனக்கே இதோட ஐடியா எப்போ தெரிஞ்சதுன்னா, லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் தாய்லாந்து போனோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிஆர்டி பாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட யூஸ் என்னன்ற எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுது. பிஆர்டி பாஸ்ன்னு வரும்போது நீங்கள் நிறையா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக, சில கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குறது மூலமாக நமக்கு அந்த ப்ரியாரிட்டி பாஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்ம வாங்குகிற ப்ரியாரிட்டி பாஸ் மூலமாக நமக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்து எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் இல்லைனா வந்து ஒரு 9 ஹவர்ஸ் லே ஓவர் டைம் இருக்குது ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கிற இடத்துலன்னும் போது, இந்த மாதிரி ஒரு பாஸ் நம்ம கையில் இருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எங்கே இருப்போம்னு தெரியாது, அந்த கண்ட்ரியோட மணி நம்ம கையில் இருக்காது. அப்படி நம்ம வாங்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும். பட் இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு ப்ரியாரிட்டி பாஸ் இருக்குன்ற போது நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபுட்டு இந்த இந்த இப்போ நான் இருக்கிற இடமே வந்து அந்த ப்ரியாரிட்டி பாஸ் மூலமாக நாங்கள் இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி இதில் நீங்கள் ஒரு பாஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஒரு ஆள், அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் வந்துக்கலாம். ஸோ இங்கே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பஃபட் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இன்னும் பட் நாங்கள் இப்போ இருக்க இந்த லவுஞ்சில் வந்து குளிக்கிறதுக்கு இன்னும் வசதிகள் கம்மியாக இருக்குது இங்கே. ஆக்சுவலாக இன்னும் ப்ரீமியம் லவுஞ்சஸ்லாம் வந்து இன்னும் இங்கே கோலாலம்பூர்லேயே மேலே இருக்குது. பட் நாங்கள் டெர்மினலுக்குள்ளே வந்ததுனால இதுதான் எங்களால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ப்ரியாரிட்டி பாஸ் நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக. இது எப்படி அப்ளை பண்ணணும், இது எப்படி நீங்கள் வாங்கலாம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் ஹியர். வில் மேக் another video specifically to like how to apply this priority pass and how to get it. So we'll give you an overview of what we did to get this priority pass.
What? You just only internet, huh? Yeah. Okay, I have two cards. You can choose it one week. Different sims? Yeah, very different. Okay. This is 5 gigabyte every day. This is 17 gigabyte every day. 7 GB per day. Okay. How many days validity? For 5 days, huh? For 5 days. Yeah. $250,000 for one SIM. It's USD? Yeah, $10. ஏர்போர்ட்டில் எங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருந்தனால நாங்கள் ஓல்ட் குவார்ட்டரில் வந்து தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் கரன்சியை. இந்த கடையில் தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் கரன்சியை. நீங்களும் ஏர்போர்ட்டில் பண்ணுறதை விட சிட்டி சென்டரில் வந்து பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ப்ளஸ் கன்வர்ஷன் ரேட்டும் நல்ல ரேட்டில் கொடுத்தாங்க. ஸோ இந்த கடையில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்து நம்ம இப்போ வியட்நாம் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு என்ன தோணுதுன்னா, லைட்டா இந்த ஏரியா நம்ம இருக்கிறது என்னன்னா வந்து ஓல்ட் குவார்ட்டர் அந்த ஏரியால இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம பாண்டிச்சேரியே இன்னும் நல்லா க்ரௌடடா கலர்ஃபுல், எனக்கு தெரிஞ்சா இன்னும் கலர்ஃபுல்லா இன்னும் க்ரௌடடா எப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு வைப் இங்க இருக்கு. ஸோ ஃபுல்லா வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான கடைகள் இருக்கு, ஹோட்டல்ஸ், கஃபேஸ், இந்த மாதிரி நீங்க இந்த டே ட்ரிப் புக் பண்ற ஏஜென்சிஸ், நீங்க மணி மாத்துறதுக்கு தேவையான இடங்கள், அது மாதிரி இந்த ஏரியால நீங்க வந்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இங்க கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் வந்து இந்த ஓல்ட் குவார்ட்டர்ன்றது. ஸோ நீங்க பெட்டர் நீங்க இன்கேஸ் ரூம் புக் பண்றீங்கன்னாலுமே நீங்க புக் பண்ற ரூமை வந்து இந்த ஓல்ட் குவார்ட்டர் கிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து ஒரு மேஜர் அட்ராக்ஷன் ஹனாயில. ஸோ நீங்க இங்க புக் பண்றது மூலமா நீங்க ஈஸியா வாக்கபிள்ல நீங்க எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.